இந்த உலக உருண்டையில ஆவிகளுக்கு பெயர் பெற்ற பல நாடுகள் இருக்கு. இந்த நாடுகள்ல மெக்சிகோ நாடும் ஒண்ணு. மத்திய அமெரிக்க நாடான மெக்சிகோல இன்றைக்கும் ஆவி நடமாட்டங்கள் ரொம்ப அதிகம். அதோட ஆவிகளை பற்றி நம்பிக்கைகளும் ரொம்ப அதிகம். எக்ஸாம்பிளுக்கு சில விஷயங்கள் சொல்றேன். மெக்சிகோ நாட்டு ஆஸ்பத்திரிகள்ல நர்ஸ் வடிவத்தை சுத்துற ஒரு ஆவியோட சம்பவம் தான் இது. இந்த ஆவி அழகான பெண்ணோட ஆவி. நல்ல விரைப்பா சுருக்கமே இல்லாத நர்ஸ் உடையோட தான் அந்த பெண்ணோட ஆவி சுத்தும். அதனால இஸ்திரி பட்டி போட்டு டிக்கா அயன் பண்ண லேடி அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த பெண்ணோட ஆவிய லா பிளான்ஸ்டாடா அப்படின்னு மெக்சிகோக்காரங்க அழைக்கிறாங்க. இந்த லா பிளான்ஸ்டாடா நர்ஸ் ஆவி 1930கள் 1960களில் நர்ஸுகள் எந்த மாதிரி உடுப்பு உடுத்திருப்பாங்களோ அதே மாதிரியான உடையில தான் நடமாடும். மெக்சிகோ நாட்டில் உள்ள பல ஆஸ்பத்திரிகள்ல இரவு நேரத்துல இந்த நர்ஸ் ஆவிகள் பல பேர் பார்த்திருக்காங்க. இந்த நர்ஸம்மா காற்றுல மெல்ல மிதந்த மாதிரி நடந்து வர்றது வழக்கம். இந்த ஆவி உடல் மேல ஒரு விதமான ஒளி வீசும். நர்ஸம்மா நடந்து வரும்போது காலடி சத்தம் எதுவும் கேட்காதுங்கிறது விசேஷம். இந்த லா பிளான்ஸ்டாடா நர்ஸ் ஆவி ஒரு ஆஸ்பத்திரியில சுத்தி திரிஞ்சா அது நல்ல சகுனம். காரணம், அந்த மருத்துவமனையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க பலரும் இந்த நர்ஸ் ஆவியோட நடமாட்டத்துக்கு பின் அதிசயமா உயிர் பிழைச்சிருக்காங்க. மோசமான உடல்நலம் பாதிக்கப்பட்ட பல பேர் இந்த நர்ஸம்மா ஆவியை பார்த்த பிறகு நல்ல விதமா குணமடைஞ்சிருக்காங்க. இதனால மெக்சிகோ நாட்டு மருத்துவமனையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற நோயாளிகள் கூட நம்பிக்கையை ஏற்படுத்துற மாதிரி கொஞ்சம் முன்னாடி லா பிளான்ஸ்டாடா நர்ஸோட ஆவி வந்துட்டு போச்சு, நீங்க பாக்கலையா அப்படின்னு உறவினர்கள் பொய் புழுகிறது வழக்கம். நர்ஸ் ஆவி வந்து போச்சு அப்படிங்கிற நம்பிக்கையில கூட பலருக்கு உடம்பு குணமாயிருக்கு. சரி, மெக்சிகோ நாட்டுல இன்னும் சில வித்தியாசமான ஆவிகள்லாம் இருக்கு. அதுல ஒரு ஆவி லா இல்லோரானா அப்படிங்கிற அழுகிற பெண் ஆவி. கணவன் துணை இல்லாம நிறைய குழந்தைகளோட இருந்த ஒரு பெண் இன்னொரு ஆள் மேல ஆசை வச்சு அவரை காதலிச்சிருக்காங்க. அந்த ஆளு இத்தனை குழந்தைகளோட இருக்கிற உன்னை நான் கல்யாணம் செஞ்சுக்க முடியும்னு சொல்லி அந்த பெண்ணோட அத்தனை குழந்தைகளையும் ஆற்றல் தூக்கி வீசி சாகடிச்சிட்டாரு. இப்ப அந்த பெண் தனியாளா போய் அந்த ஆளை நெருங்கினதும் அந்த ஆள் இப்பவும் உன்னை கல்யாணம் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு மறுத்துட்டான். துக்கம் தாங்க முடியாம அந்த பெண்ணும் தண்ணியில மூழ்கி இறந்து போனாங்க. அந்த பெண்ணோட ஆவிதான் லா இல்லோரானா அப்படிங்கிற பேர்ல விம்மி அழுகிற ஆவியா மெக்சிகோ நாட்டுல இப்பவும் கத்திக்கிட்டு இருக்கு. மெக்சிகோ நாட்டுல இன்னும் பல வகையான ஆவிகள் இருக்கு. அதுல குறிப்பிடும்படியான ஒரு ஆவியோடைய பெயர் சிவாகுவால்ஸ். குழந்தை பெறுகிற பிரசவ நேரத்தின் போது இறந்து போன ஒரு பெண்ணோடைய பெயர் இது. இந்த பெண்ணுக்கு மெக்சிகோவுல களிமண் சிலைகள் கூட உண்டு. பிரசவத்தின் போது இறந்து போன சிவாகுவால்ஸ் பெண்கள் ஆவியா மாறுவாங்கன்னு மெக்சிகோ நாட்டு பழங்கால அஸ்டெக்ஸ் காலண்டர் படி ஒரு வருடத்துல குறிப்பிட்ட 5 நாள் இந்த சிவாகுவால்ஸ் பெண்கள் ஆவியா பூமிக்கு வருவாங்கன்னு மெக்சிகோல ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த ஆவி பெண்கள் சரியா 4 தெருக்கள் சேரக்கூடிய ஒரு முக்குல நின்னுகிட்டு குழந்தைகளை தேடுவாங்கன்னு. அந்த நேரத்துல யாராவது கவனக்குறைவா இருந்தா அவங்களுடைய குழந்தைகளை இந்த சிவாகுவால்ஸ் பெண்கள் அடிச்சுக்கிட்டு போயிருவாங்க அப்படின்னு மெக்சிகோக்காரங்க நம்புறாங்க. அதனால அஸ்டெக்ஸ் காலண்டர்ல வர அந்த 5 நாட்கள் குழந்தைகளை வச்சிருக்கிற பெற்றோர்கள் ரொம்ப உஷாரா இருப்பாங்க. மாயா, அஸ்டெக்ஸ் மாதிரியான பழங்கால நாகரிகங்கள் இருந்த நாடு மெக்சிகோ. அஸ்டெக்ஸ் காலத்து நம்பிக்கைகள் இன்னைக்கும் மெக்சிகோ நாட்டு மக்கள் கிட்ட நிறைய இருக்கு. அதனால ஆண்டுகளுக்கு ஒரு தரம் கேட்ரினாஸ் அப்படிங்கிற பெயர்ல இறந்தவங்களுக்கான திருவிழா ஒன்றை மெக்சிகோ மக்கள் கொண்டாடுவாங்க. அந்த நாட்டுல வீட்டுல ஸ்பெஷலா ஒரு பீடம் மாதிரி செஞ்சு அதுல கேக் அல்லது இனிப்புல செஞ்ச மண்டையோடு பூக்கள், மதுபானங்கள், பர்கர் மாதிரியான தின்பண்டங்கள் எல்லாம் வச்சு வழிபடுவாங்க. இந்த இறந்தவங்களுக்கான திருவிழாவுக்கும் கேட்ரினா அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கும் ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப மெக்சிகோ நாட்டுல உள்ள ஒரு கல்லறை தோட்டத்துக்கு வருவோம். இந்த கல்லறை தோட்டத்துடைய பெயர் சாந்தா பாவுலா. இந்த கல்லறை தோட்டம் வாடுல்லாஹாரா அப்படிங்கிற நகரத்துல இருக்கு. 1848 உருவாக்கப்பட்ட கல்லறை இது. 1896 வருஷம் சரியா 48 வருஷம் கழிச்சு இந்த கல்லறை தோட்டத்தை சீல் வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா நீங்க நினைக்கிற அதே காரணம் தான். இந்த கல்லறையில் புதைக்கப்பட்ட பெரும்பாலானோர் காலரா நோயால செத்து போனவங்க. இந்த கல்லறை தோட்டத்துல ரத்த காட்டேறி வந்து போற மரம் ஒண்ணு இருந்துச்சு. போதா குறைக்கு கடற்கொலைக்காரர்கள் ஆவி, காதலர்கள் ஆவி, துறவியோட ஆவி, இருட்டை கண்டு பயப்படுற ஒரு சிறுமி குழந்தையோட ஆவி, இந்த மாதிரி பல ஆவிகளோட நடமாட்டம் இங்க இருந்துச்சு. கல்லறையோட ஒரு பகுதியை இடிச்சு ஆஸ்பத்திரியா கட்டினாங்க. அதுல அட்மிட் ஆகிறவங்க நிலைமை தான் பாவம். கடைசியா மெக்சிகோ நாட்டின் அஸ்டெக்ஸ் காலத்தை சேர்ந்த ஒரு கவிதை தொகுப்புக்கு வருவோம். இந்த கவிதை தொகுப்பு நாக்குவால் நாகரிக காலத்தை சேர்ந்த கவிதை தொகுப்புன்னு சொல்லுவாங்க. இந்த கவிதை தொகுப்புகளுக்கு அப்படி என்ன சிறப்புகள் இருக்கு? இது இறந்தவர்களை மீண்டும் ஆவிகளா உயிர்த்தல வைக்கிற மந்திர கவிதை அப்படின்னு சொல்றாங்க. நவீன மெக்சிகோ நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இந்த கவிதை தொகுப்புல உள்ள மந்திர கவிதைகளை பிழையில்லாம படிச்சா போதும். பழங்காலத்து போர்கள்ல மாண்டு போன அஸ்டெக்ஸ் காலத்து வீரர்கள் மீண்டும் ஆவிகளா வந்துருவாங்க. நவீன மெக்சிகோ நாட்டுக்காக இவங்க சண்டை போட தயாராவாங்க. கொலம்பஸ் அமெரிக்க கண்டத்துல காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன் அஸ்டெக்ஸ் மக்களுக்கும் வேறு இன மக்களுக்கும் இடையே போர் வெடிச்சது. அஸ்டெக்ஸ் மக்கள் பக்கம் அதிக உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா உடனே இந்த மந்திர கவிதைகளை படிச்சு ஆவி வீரர்களை வரவழைக்கிறது வழக்கம். ஆனா பிற்காலத்துல கோர்டஸ் மாதிரியான ஸ்பானிஷ் நாட்டுக்காரங்க துப்பாக்கி போன்ற ஆயுதங்களோட மெக்சிகோக்குள்ள நுழைஞ்ச போது இந்த அஸ்டெக்ஸ் மந்திரங்களை அஸ்டெக்ஸ் மக்கள் ஒருத்தரால் கூட பிழை இல்லாம படிக்க முடியல. இதனால வெளிநாட்டு படையெடுப்புல இருந்து
தங்களை காப்பாத்திக்க அஸ்டெக்ஸ் மக்களால முடியல. இறந்த வீரர்களை சண்டைக்காக மீண்டும் மந்திரம் சொல்லி உயிர்ப்பிக்கிறது நம்ம நாட்டிலும் கூட இருந்திருக்கு. சுக்கிரச்சாரியார் இந்த மந்திரத்துல வல்லவர்னு நம்ம புராணங்கள் சொல்லுது. இந்த மந்திர கவிதையை இப்ப கூட உச்சரிப்பு பிழை இல்லாம மெக்சிகோக்காரங்க யாராவது உச்சரிச்சாங்கன்னா அஸ்டெக்ஸ் காலத்து ஆவி வீரர்கள் மீண்டும் உயிர் பெற்று வருவாங்களாம். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படி வந்த அஸ்டெக்ஸ் காலத்து ஆவி வீரர்கள் மீண்டும் உயிர் பெற்று வந்தா அவங்களுக்கு விருந்து கொடுத்தாகணும். விருந்து அப்படின்னா பிரியாணி, குஸ்கா மாதிரி எதையாவது கொடுக்கணும் அப்படின்னு இல்ல. அஸ்டெக்ஸ் ஆவி வீரர்களுக்கு கொடுக்க வேண்டிய விருந்து நரபலி. மனிதர்கள் யாரையாவது அவங்களுக்கு பலி கொடுக்கணும். அதனாலதான் இந்த மந்திர கவிதை தொகுப்பை இப்ப யாரும் வாசிக்க முயற்சிக்கிறது இல்ல.